Hi friends, welcome to Amal Vidya channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் சோசியல் டேர்ம் 3 யூனிட் 3 எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசனை பற்றி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 3 எஜுகேஷ்னல் ரைட்ஸ். Introduction. Education is important for people as well as the nation. எஜுகேஷன் நம்மளுடைய எல்லா பீப்புளுக்குமே ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய நேஷனுக்கு ரொம்ப நல்லது. எஜுகேஷன் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் எ சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட். நம்மளுடைய எஜுகேஷன் தான் சைல்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எஜுகேஷன் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ், ஸ்கில்ஸ், வேல்யூஸ் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஒன்ஸ் லைஃப். எஜுகேஷன் ஒருத்தவங்களுடைய ஸ்கில், திறமை, வேல்யூஸ், மதிப்பு, அப்புறம் அவங்களுடைய லைஃபுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த எஜுகேஷன் தான். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ கண்ட்ரி. இது இந்த கண்ட்ரியில் உள்ள எல்லாருடைய டெவலப்மெண்ட்டுமே எல்லாருமே டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். Importance of education. Education does not mean that one should be literate. இந்த எஜுகேஷன் எஜுகேஷனாலே லிட்ரேட் மட்டும் இல்லை, இட் இஸ் மோர் தென் லிட்ரஸி. இது லிட்ரஸியோட நிறையா. எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் டு அனலைஸ் த ரீசன், பில்ட் ஸ்கில்ஸ் டு லைஃப், நோ வாட் இஸ் ரைட் அண்ட் ராங், லீட் எ மாரல் லைஃப். இந்த எஜுகேஷன் எதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுன்னா, அனலைஸ் த ரீசன், ஒரு காரணத்தை பகுத்தாயிரத்துக்கு, அப்புறம் நம்மளுடைய திறமைகளை வச்சு நிறைய வாழ்கிறதுக்கு வழி செய்கிறதுக்கு, அப்புறம் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னொன்று ஒரு கருத்துள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம தயார் பண்ணுறதுக்கு. எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் ப்ராடனிங் ஒன்ஸ் மைண்ட். எஜுகேஷன் ஒருத்தருடைய மைண்டை ப்ராடனிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ரிமூவ் சூப்பர்ஸ்டிட்டியஸ் பிலீஃப். இது ரொம்ப சூப்பர்ஸ்டிட்டியஸான பிலீஃப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸிங் அவேர்னஸ் ஆஃப் சரௌண்டிங் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். இட் டெவலப்ஸ் விஸ்டம். எஜுகேஷன் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் சோசியல் அப்புறம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இதை பற்றிலாம் அவேர்னஸை நிறைய இன்க்ரீஸ் பண்ணும் எஜுகேஷன். அப்புறம் விஸ்டமையும் டெவலப் பண்ணும். எஜுகேஷ்னல் ரைட்ஸ். எவ்ரி சைல்டு ஹேஸ் ரைட் டு ஹாவ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். எல்லா சைல்டுக்குமே ஃப்ரீ, இலவச மற்றும் கட்டாய கல்வி உண்டு. The Right to Education Act (RT) specifies different responsibilities to the local authorities and the government to ensure free and compulsory education. The Right to Education Act (RTE) இது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் லோக்கல் அத்தாரிட்டிஸ் எல்லாருக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுது. எதுக்காகன்னா அந்த ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷனை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு என்ஷூர் பண்ணுறதுக்காக. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 describes the importance of free and compulsory education for children between 6 to 14 years of age. இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 கொண்டு வந்தாங்க. இது எல்லாருக்குமே ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் உண்டு 6 to 14 இயர்ஸ் உள்ள சில்ட்ரன்ஸ்க்கெலாம் அப்படிங்கிறத இது டிஸ்கிரைப் பண்ணுது. எஜுகேஷன் ஷுட் பி அஃபோர்டபுள் டு த காமன் பீப்புள். எஜுகேஷன் காமனாக உள்ள பீப்புளுக்கெலாம், பொதுவான பீப்புளுக்கெலாம் அஃபோர்டபுள் தான். தேர் ஷுட் பி நோ டிஸ்கிரிமினேஷன் இன் எஜுகேஷன். எஜுகேஷனில் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடும் இல்லை. இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் நீட் ஆஃப் த சைல்டு அண்டு மோல்டு த சைல்ட் தாட்ஸ். இது எதில் அப்படியே பேஸ் ஆகிடுக்குன்னா, சைல்டுடைய தாட்ஸில் தான் இந்த எஜுகேஷன் பேஸ்ட் ஆகிடுக்கு. த சைல்டு ஷுட் பி அட் த சென்டர் ஆஃப் அன் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த சைல்டு எஜுகேஷன் சிஸ்டத்துடைய சென்டரில் தான் இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் RTE. Until the completion of elementary education, no student is stopped from school. இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை முடிக்காமல் எந்த ஸ்டூடெண்ட்டுமே ஸ்கூலை விட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. 25% ரிசர்வேஷன் இஸ் கிவன் டு த எக்கனாமிக்கலி அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புள் இன் ஆல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் உள்ள அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கு வணிகவியலாக
25% வந்து ரிசர்வேஷன் கிவ் கொடுக்குறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுடைய குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி இம்ப்ரூவ்டு எவ்ரி 3 years. ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எல்லா 3 yearsக்கும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனான்சஸ் வில் பி ஷேர்டு பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஃபைனான்சஸ்லாம் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஷேர் பண்ணிக்குவாங்க. Educational schemes. The most important milestone in education is the free midday meal program, which was implemented by the former Chief Minister of Tamil Nadu K. Kamaraj. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான மைல்ஸ்டோன் எஜுகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ மிட் டே மீல், இலவச மதிய உணவு திட்டம் ப்ரோக்ராம் தான். இது வந்து யார் கொண்டு வந்தாருன்னா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கே காமராஜ், இவர் தான் கொண்டு வந்தார். Indian educational system is mainly divided into 4 stages. They are primary, upper primary, secondary, higher secondary. இந்தியன் எஜுகேஷ்னல் சிஸ்டம் வந்து மெயினாக 4 ஸ்டேஜஸ்க்கு டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி. த சர்வ சிக்ஷா அபியான் SSA, the Right to Education Act RTE have improved the educational performance. The Sarva Shiksha Abhiyan SSA, Right to Education Act RTE, இதெல்லாம் வந்து எஜுகேஷ்னல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. சர்வ சிக்ஷா அபியான் SSA எஜுகேஷன் ஃபார் ஆல் வாஸ் லான்ச்டு இன் த இயர் 2001. சர்வ சிக்ஷா அபியான் SSA இது வந்து எல்லாருக்குமே எஜுகேஷன் உண்டு அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். இது வந்து 2001 லான்ச் பண்ணாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சர்வ சிக்ஷா அபியான் இன்க்ரீஸிங் த என்ரோல்மெண்ட் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ். பிரைமரி ஸ்கூல்ஸில் உள்ள என்ரோல்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. கெட்டிங் ஆக்சஸ் டு த ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அப் டு ஏஜ் 14. இந்த அப் டு ஏஜ் 14 ஏஜுக்குள்ளே இருக்கிற சில்ட்ரனுக்குலாம் கம்பல்சரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. ராஷ்ட்ரிய மத்தியமிக் Shiksha Abhiyan RMSA was launched in 2009. ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA இது வந்து 2009 தான் இது லான்ச் பண்ணாங்க. The aim of this program, raising the minimum level of education to class 10th. கிளாஸ் 10 வரைக்கும் உள்ள minimum level of education வந்து ரைஸ் பண்ணுறது. Later in 2018, the government of India wanted to provide a single scheme for school education starting from preschool to class 12th. This scheme is known as Samagra Shiksha SS. அப்புறம் 2018க்கு அப்புறமா the government of India வந்து ஒரு சிங்கிள் ஸ்கீம் ஸ்கூல் எஜுகேஷனுக்குலாம் ஒரு சிங்கிள் ஸ்கீம் கொடுத்தாங்க. என்னென்னா ப்ரீ ஸ்கூல்லேருந்து கிளாஸ் 12th வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் பேர் சமக்ர சிக்ஷா SS. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சமக்ர சிக்ஷா, ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் இம்ப்ரூவிங் லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறதும் ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங் அவுட்கம்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இது. அப்புறம் சப்போர்ட்டிங் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் RTE மூலமாக எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் சப்போர்ட்டிங் பண்ணுறது. ஃபோக்கஸிங் ஆன் கேர்ள் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஃபோக்கஸிங் ஆன் டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. In the past 2 decades, India has achieved a maximum enrollment of students in schools. The past 2 decadesல இந்தியா வந்து மேக்ஸிமம் நிறைய என்ரோல்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.